சமீப காலமாக தெருநாய் கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? அரசின் நடவடிக்கை போதுமானதாக உள்ளதா? ப்ளூ கிராஸ் நடவடிக்கைகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து எங்களின் கடலூர் செய்தியாளர் தேவநாதன் மக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தெருநாய் பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? இதை கவர்மெண்ட் அதுக்கு கருத்தடை ஊசி போட்டு அந்த நாய்க்களை அதிகமாக இனப்பெருக்கம் செய்ய விடாம பார்த்துக்கிட்டு அரசு நடவடிக்கை எடுக்கணும். தெருநாயை கட்டுப்படுத்த என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? தெருநாயை கட்டுப்படுத்த அரசு நோய்பாட்டு இருக்கிற நாய்களை கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான மருத்துவம் பண்ணி அது கடிச்சா விஷம் ஏறாத அளவுக்கு பாதுகாக்கணும், அரசு பாதுகாக்கணும். இப்போ அரசுடைய நிலைமை அந்த எடுக்கிற நடவடிக்கை போதுமானதா இருக்கா? இல்லை, போதுமானதா இல்லை. இப்போ இரவுலலாம் டூ வீலர்லேயே போக முடியலையே. நிறைய வண்டியை வந்தாலே கார்லாம் தோர்த்துது, டூ வீலர்லாம் தோர்த்துது. ஜனங்க ராத்திரிலலாம் நடக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. இந்த தெருநாயோட விவகாரத்தில் ப்ளூ கிராஸ் நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ப்ளூ கிராஸ் நடவடிக்கை அதிகமாக எந்த இடத்துலையும் சரியாக நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. அவங்களுடைய தெருநாய் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. பொதுமக்களும் வெளியில் வர முடியல. யாரும் குழந்தைலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வெளியில் வந்தால் ரொம்ப அச்சமாக இருக்குது. தெருநாயை பொறுத்தளவுக்கு யாரும் ஒரு பெண்கள் சுதந்திரமாக வெளியில் கடத்தலும் எங்கேயும் போக முடியல. கவர்மெண்ட்டு கருத்தடை செய்யலாம். இல்லாத பட்சத்துக்கு அரசாங்கம் அதுக்கு ஒரு விரைவான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க அந்த அளவுக்கு இன்னும் கட்டுப்படுத்தலை. அதனால மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நாய்ங்க ரொம்ப அதிகமாகிடுச்சு. முதியோர்கள், குழந்தைகள், அது வர நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர் அதிகமாக இருக்குது. இரவு நேரத்தில் வர பள்ளி குழந்தைகள், பெண்கள், பசங்க இவங்களெல்லாம் துரத்துது, விடாமல் துரத்துது. டூ வீலரில் போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பயமாக இருக்குது. காலை நகராட்சி நிர்வாகமோ இல்லை மாநகராட்சி சேர்ந்து அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீர்வு அதுக்கு கொண்டு வரணும். அரசுடைய நடவடிக்கை போதுமானதாக இருக்கா? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, திருப்திகரமாக இல்லை. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் அது அதிகமாக இருக்குது. கடலூர்லேயும் அதிகமாக இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் திட்டம் போட்டோம். அது மாநகராட்சி நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்கல. அதை மேலும் துரிதப்படுத்தணும். வயசானவங்க பெரியவங்க அதை கொஞ்சம் பாதிப்படுறாங்க. மெயினாக பள்ளி குழந்தைங்க ரொம்ப பாதிப்படுறாங்க. அதை உடனடியாக அது ஒரு நல்ல அதிகாரி போட்டு நல்ல நடவடிக்கை எடுத்து குழந்தைகளை பள்ளி குழந்தைகளை பாதுகாக்கணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.